ஜனநாயக படம் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல என்னங்க இது எல்லா படம் தான் ரிலீஸ் ஆகுது. என் படங்கள்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்குது. அன்னைக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்கல. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு படங்கள் வருது, அதுல இது ஒரு படம், அவ்வளவுதான். இது ஒண்ணு பெருசா பேசுறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டை எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு. ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்துல எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட பயணம் செய்து அதுல பொறுப்புல இருந்து மக்களை சந்திச்சு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலயும் கலந்துகிட்டு எத்தனை பொதுக்கூட்டங்கள் அவங்க எல்லாம் கலந்துகிட்டு பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கூட்டம் போடுறதுக்கே 48 பேரை சாகடிச்சிருக்கீங்க. நீங்க எத்தனை கூட்டம் போட்டு எத்தனை பேரை சாகடிக்க போறீங்க? நாங்க எதையுமே செய்ய மாட்டோம், ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு அரசியல் பண்ணுவோம், அடுத்து எடுத்தோன்னு ஸ்ட்ரைட்டா நாங்க முதலமைச்சர் தான் வருவோம்னு நினைக்கிறது இருக்கு. அது ரொம்ப சீப்பா இருக்கு. தேவர் கூட ஒப்பிட்டு சொல்வதற்கு இந்தியாவிலேயே ஆள் இல்லை. அதுலயும் அண்ணாமலையை போய் சொல்றது ரொம்ப அபத்தமா இருக்கு, ரொம்ப அபத்தமா இருக்கு. அவ்வளவுதான் அவருடைய அறிவு. ஜனநாயக படம் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல என்னங்க இது எல்லா படம் தான் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு படம் ரிலீஸ் ஆகுது. என் படங்கள்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்குது. அன்னைக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்கல. எத்தனையோ படங்கள் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் ப்ரொடியூசருக்கு தெரியாம ஓடிடில திருட்டு வலைதளங்கள் எல்லாம் போட்டு மக்களும் பாக்குறாங்க. ஒரு படத்தை எடுக்கிறோம், கோடிக்கணக்கான செலவுகள், வீடு வாசலை வித்து தான் படம் எடுக்கிறாங்க, வட்டிக்கு பணம் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற படத்தை கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் திருட்டுல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய மனநிலை மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு படங்கள் வருது, அதுல இது ஒரு படம், அவ்வளவுதான். இது ஒண்ணு பெருசா பேசுறதுக்கு இல்லை. அப்படி எப்படிங்க நடிகர் நாட்டை ஆள முடியும்? அப்படி ரீகன் ஆண்டிருக்காரு அமெரிக்காவை, தமிழ்நாட்டை எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு. ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்துல எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட பயணம் செய்து அதுல பொறுப்புல இருந்து மக்களை சந்திச்சு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலயும் கலந்துகிட்டு எத்தனை பொதுக்கூட்டங்கள் அவங்க எல்லாம் கலந்துகிட்டு பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கூட்டம் போடுறதுக்கே 48 பேரை சாகடிச்சிருக்கீங்க. நீங்க எத்தனை கூட்டம் போட்டு எத்தனை பேரை சாகடிக்க போறீங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நாங்க எதையுமே செய்ய மாட்டோம், ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு அரசியல் பண்ணுவோம், அடுத்து எடுத்தோன்னு ஸ்ட்ரைட்டா நாங்க முதலமைச்சர் தான் வருவோம்னு நினைக்கிறது இருக்குல்ல. அது ரொம்ப சீப்பா இருக்கு.